மிக தீவிரமான கனமழையுடன் தமிழ்நாடு சிக்கியது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். ஏன்னா கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் மற்றும் நாட்களிலும் இந்த கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது தமிழகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆகவே நமக்கு இப்போ பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு. மழை வரல, வெயில் மட்டும் தான் இருக்குன்னு நெறைய பேர் சொல்லிட்டு வரீங்க. ஆமாங்க, ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் மழையே வராதுங்க. நம்மளும் அதுதாங்க சொல்றோம். மழை கிடையாது, மழை வராது. ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்னு தான் நம்மளும் சொல்றோம். அதேதான் நீங்களும் கமெண்ட்லயும் தெரியப்படுத்துறீங்க. அப்ப எப்பொழுது முதல் நம்ம மழை வரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். உங்க ஸ்க்ரீன்ல நெறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம குடுத்துருக்கிறோம். மழைக்காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு அதுல இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல எல்லாமே வியூ ஆகும். வேணும் அப்படின்னா நீங்க அத வாங்கிக்கோங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பெஸ்ட் ஆஃபர்லயுமே போயிட்டுருக்கு. சரிங்க. இந்த வானிலை அறிக்கையில நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிக கனமழை மற்றும் அதி கனமழை எந்த நாட்கள்ல, எந்த தேதியில வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். இந்த மிக கனமழையானது ஜனவரி 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகள். பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மிக கனமழை ரொம்ப தீவிரமா பதிவாகுறதுனால, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்பதாகவே நெறைய பொருட்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்க முன்பதாகவே வாங்கி வச்சுக்கோங்க. நெறைய பேர் அந்த நேரத்தில தான் நெறைய பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக வெளிய போவீங்க. 10, 11, 12 தேதிகள்ல தான் அவசர அவசரமா ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அந்த வேலை நாட்கள்ல. ஆகவே தொடர்ந்து அந்த நாட்கள்ல தான் நமக்கு மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த பொங்கல் நாட்கள்ல கடலோர மாவட்டங்களில் சற்று களை இழந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா, அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்குமே நெறைய இடங்கள்ல மழை வந்தாலும், அந்த மிக கனமழை சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி, விழுப்புரம் இங்கெல்லாம் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். அதே மாரி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் பரவலாக கனமழை கடுமையாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களும், டெல்டா மாவட்டங்களும் அதிக அளவு மழை வருகிறதுனால தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க அப்படிங்கிற செய்திகளோட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சும்மா மழை வராமலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாட்டோங்க. மழை வரலன்னா நம்ம இந்நேரம் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு தலைப்பை போட்டு உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. மழை வரல, பனிப்பொழிவு தான் சொல்லிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மழை அப்படிங்கிறது கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட நம்ம மிக தெளிவா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மழை கடுமையாகும். கடலோர மாவட்டங்கள் மீண்டும் வெள்ளத்தில் தத்தளிக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஃப்ளட் வர சான்ஸ் கம்மி. ஆனா மிக கனமழை ரொம்ப அதிகமா இருக்கும். எப்போ அந்த ஃப்ளட்டுங்கிறது ஏரிகள், குளங்கள் நிரம்பி அந்த உபரி நீர் ஏதாவது திறக்கப்பட்டு வரக்கூடிய அந்த தண்ணீர் தான் இருக்குமே தவிர, மற்றபடி மழையினால வெள்ள பாதிப்புகள் அப்படிங்கிறது தற்போதைக்கு கிடையாது. மிக கனமழை வரைக்கும், அதாவது 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நிறைய ஏரிகள், குளங்கள் எல்லாமே நிரம்பி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மழை சற்று ஆபத்தாக மாறலாம். ஏன்னா நமக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர்ல போதுமான அளவு மழை, போதும்னு சொல்ற அளவுக்கு மழை பொழிவு கடலோரத்திலும் டெல்டா மாவட்டங்களிலும் பதிவாகி விட்டது. வேணும்னா உள் மாவட்டத்தில் வேணா இன்னும் கொஞ்சம் மழை பெய்யலாம். உள் மாவட்டத்தில் வேணா இன்னும் கொஞ்சம் மழை பெய்யலாம். ஆனால் கடலோரங்கள் டெல்டாவில் போதும் என்கிற மழை பொழிவு நமக்கு பதிவாயிருக்கு. ஆனால் உள் மாவட்டத்தில் கூட ஃபெங்கல் புயல் காரணமாக 50 சென்டிமீட்டர் மழை வரைக்கும்லாம் பதிவானது. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் மிக கடுமையான கனமழையானது ஃபெங்கல் புயலெல்லாம் பதிவானதை பார்த்தோம். அந்த அளவுக்கு மழை இல்லைனாலுமே கூட ஓரளவுக்கு நமக்கு அந்த மிக கனமழையாவது கண்டிப்பாக நம்ம கொட்டி தீர்க்காம போகவே போகாது. ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கோங்க. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்படும். கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களும் சற்று கடுமையாக பாதிக்கப்படும். இதுல மிக கனமழைங்கிறது டெல்டா பகுதிகளும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழையானது கண்டிப்பாக இருக்கும். தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை எதிர்பார்க்கப்படுது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் பரவலாக கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகும் அப்படின்ட்டு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள், மழை தீவிரங்கள் அதிகமாக இருக்கும். மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளெலாம் தொடர்ந்து கனமழையானது மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டும் இல்லைங்க, டெல்டா மாவட்டத்திலும் சரி, அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
கடலோர பகுதிகளிலும் கடுமையான மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் கண்டிப்பாக வந்து பதிவாகும். ஆகவே வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த மிக கடுமையான மழை வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். மழை பெய்யாத பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கனமழை வரும். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். ஆகவே எல்லா நாட்கள், பெரும்பாலான நாட்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் பதிவாகாவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த ஓரிரு நாட்களில் மட்டும் அந்த மழையானது பதிவாகும். ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் பலத்த மழையானது மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த தேதிகள் முதற்கொண்டு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு முறை உங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். மழை வரும் வரை நம்ம விடவே மாட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். எத்தனையோ பேர் வந்து பயன்பெற்று வரீங்க. நம்ம செய்திகள், வானிலை செய்திகளை கேட்டு எத்தனையோ பேர் வந்து பயன்பெற்று வரீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லி தான் ஆகணும். ஒரு வெள்ளத்தில் மூழ்கும் அளவிற்கு மழை வருமானு சில பேர் கேட்டிருந்தீங்க. தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ஃப்ளட் வர சான்ஸ் இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை ரெட் அலர்ட்டோ இல்லை வெள்ள அபாய எச்சரிக்கையோ அதீத கனமழையோ வர்றது போல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வருகிறதுனால தான் நம்ம மிக கனமழையோட நிறுத்தியிருக்கிறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுக்கல. அப்படி ஒருவேளை அதீத கனமழை வர மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். ஆனால் எதுக்கும் அலர்ட்டாக இருங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. உங்களுக்கு வந்து சிவப்பு நிற எச்சரிக்கை, அதாவது ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதீத கனமழை வருகிறது போல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம கொடுக்காம விட மாட்டோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூரில் வந்து லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் இருக்கும் ஜனவரி 10க்கு அப்புறம். அதுதான் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ஜனவரி 8 வரைக்கும் பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் மழை வாய்ப்புகள் தொடங்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மழை எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்ம வந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பனிப்பொழிவு தான் இருக்குங்கிற தகவல் கொடுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் ஜனவரி 7ஆம் தேதி, 6ஆம் தேதிலாம் மழை எதிர்பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது. ஆகவே 8, 9க்கு அப்புறம் தான் இந்த மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரித்து கனமழை மிக தீவிரமாகவும் கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். கோயம்புத்தூர், நீலகிரியில் வந்து ரெட் அலர்ட்லாம் வந்து இனிமேல் தென்மேற்கு பருவமழை தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் ரெட் அலர்ட்லாம் வந்து தென்மேற்கு பருவமழையில் கண்டிப்பாக நம்ம தரோம். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் எல்லாமே இருக்குது. தற்போதைக்கு நீங்கள் ரெட் அலர்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. தேனி மற்றும் தென்காசியில் பகுதியான கனமழை கிடைக்கும். தேனி, தென்காசியில் பகுதியான கனமழை பொறுத்த வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் மிக கனமழையோடு நம்ம சந்திக்க போகிறோம். ஜனவரி 10 முதல் கடுமையான கனமழையும் உறுதியாக அதிகரிக்கக்கூடும். ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மழைக்காலங்கள், குளிர்காலங்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு பெஸ்ட் ஆஃபரில். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.